உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பர்த்டே வந்துட்டுருக்கா? வருஷம் கிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த வருஷம் என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ வாங்க, இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஹோம்மேட் ரெயின்போ தீம்டு கேக் எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேக்கை ஈஸியான ஸ்டெப்ஸில் நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அவங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்த பர்த்டேவை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் விப்பிங் க்ரீமை டாப் பண்ணுறதுக்காக விப் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த ட்ராப்பிலைட் அப்படின்ற விப்பிங் க்ரீம் தான். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு இந்த க்ரீம் எடுத்துக்க போகிறேன். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நான் நல்லா விஸ்க் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஹேண்ட் விஸ்க்லேயும் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர்லேயும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இதில் சுகர் சேர்க்க வேண்டியதில்லை. சப்போஸ் நீங்கள் பவுடர்டு விப்பிங் பவுடர் ஆட் பண்ணுறீங்க, அதில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி அந்த ஸ்வீட் அண்ட் அந்த கண்டென்ட் இருக்கும். ஸோ இதை நல்லா நான் விப் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ கேக்லாம் முடித்து ஃபைனலாக ஐசிங் பண்ணும்போது தான் இதை எடுக்க போகிறேன். ஸோ இதை நல்லா ஒரு பீட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1 kg அளவுக்கு கேக் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இந்த முட்டையோட அந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டை மட்டும்தான் இன்றைக்கி எடுத்து செய்ய போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் அதை செய்ய போகிறோம், அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் நம்ம அந்த எக் யோக்கையும் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 எக்கோட ஒயிட்டை மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஏன் நான் ஒயிட்டை மட்டும் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா கேக்லேயே 2 கேக் இருக்குது. ஒன்று பட்டர் கேக், இன்னொன்று ஸ்பஞ்ச் கேக். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஸ்பஞ்ச் கேக். இந்த மாதிரி பண்ணுறதுனால வெண்ணிலா கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர்லேயே எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1 minute அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பவுடர் சுகர், இது பார்த்திங்கன்னா 2 cup ஆஃப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு அந்த எக்கோட ஒயிட் நல்லா ஃப்ராத்தியாக வந்திருக்கு. அதாவது நல்லா மேகம் மாதிரி பஞ்சு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஹேண்ட் விஸ்கில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 15 minutes அளவுக்கு ஆகும். அந்த அளவுக்கு பீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக எக் யோக்கையும் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு அந்த எக்கோட ஸ்மெல் கொஞ்சம் காணாமல் போகும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஸோ ஃபுல்லாக அந்த எக்கோட ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1 tablespoon அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 1/2 cup அளவுக்கு ஆயிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 cup அளவுக்கு மைதாவில் 1 tablespoon பேக்கிங் பவுடர், 1/2 tablespoon பேக்கிங் சோடா, அது 2த்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக் மிக்சர், அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஃபோல்டிங் மெத்தடில் இதை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என்ன மெஷர்மெண்ட்டுன்றதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அண்ட் பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கேக்கை இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் தான் பண்ணணும். பிகாஸ் மாவில் க்ளூட்டன் கண்டென்ட் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் பண்ணிட்டு நடுவில் நான் 1 cup அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபோல்டிங் மெத்தட்லேயே நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா ஏரியாக ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ இந்த மாவை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ரெயின்போ தீம்டு கலர் இல்லையா, ஸோ நம்ம ஒரு 4 கலர் செய்ய போகிறோம். நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஈக்குவலாக எல்லா மாவையும் மெஷர் பண்ணி வச்சுட்டேன் ஒரு 4 கண்டெய்னரில். ஸோ இந்த மாதிரி 4 கண்டெய்னர்லேயே பண்ணிட்ட பிறகு 1 tablespoon அளவுக்கு வினிகரும், நீங்கள் எந்த கலர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 4 கலரை ஒரு பாட்டில்லையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சப்போஸ் வினிகர் இல்லைனா நீங்கள் வார்ம்டு மில்க், லூக் வார்ம்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா லூக் வார்ம்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பேன் ஒரு 8 inch பேன் அளவுக்கு எடுத்து அதில் கீழே லைன் பண்ணியிருக்கேன் பட்டர் பேப்பர் போட்டு. அண்ட் ஒரு கேக்காக போட்டு தனித்தனியாக பேக் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட அவன் இருந்துச்சுன்னா அவனில் 180 degree Celsiusல 10 minutes அளவுக்கு எனக்கு ஆச்சு. நீங்கள் குக்கரில் செய்கிறது ஆல்ரெடி நம்ம பார்பி டால்டு தீம் கேக் குக்கரில் தான் செஞ்சுருப்போம். குக்கரில் வைக்கிறதா இருந்தால்
ப்ரீ ஹீட்டட் குக்கரில் ஒரு 15லேருந்து 17 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறதுனால 12 மினிட்ஸ் வரைக்கும் வச்சேன். பட் எனக்கு வந்து 10 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு அவனுக்கும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 12 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்து டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கேக்லேருந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் போதே நான் எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து கரெக்டாக பேக் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்பயே எடுத்துட்டேன். நீங்கள் வந்து அதை ஓவர் குக் பண்ணிங்கன்னா தின் லேயராக இருக்கிறதுனால கிறிஸ்பாகிடும் கேக்கு. ஸோ அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேக்காக எடுத்து நான் பேக் பண்ண போகிறேன். ஒரு கேக்கை பேக் பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு ஒயர் ரேக்லேயோ இல்லை ஃபேனுக்கு அடியிலையோ எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. லாஸ்ட்டாக வந்து பட்டர் பேப்பர் எடுங்க. பட்டர் பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ஒட்டிக்கும். ஓகேவா? அண்ட் வந்து கேக்கை வந்து கவுத்து போட்டு வைக்காதீங்க. இந்த மாதிரி என்ன பொசிஷனில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே பொசிஷன்லேயே எடுத்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாக கீழே எதுவும் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரவுண்ட் டேபிளில் எடுத்து கீழே வந்து லைட்டாக விப்பிங் க்ரீம் எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு அது லைட்டாக பட்டிருக்கேன். ஸோ தட் வந்து உங்களோட கேக் வந்து ஸ்டடியாக இருக்கும். ஒரு கேக்காக வச்சுட்டு நான் லைட்டாக சுகர் சிரப் இருக்கும் இல்லையா, நம்ம இந்த குலாப் ஜாமுன் காய்ச்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுகர் சிரப்பை லைட்டாக வந்து வார்ம் பண்ணிவிட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீமுன்றதுனால நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அந்த விப்பிங் க்ரீமை. அப்போ வந்து உங்களுக்கு கேக் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மாய்ஸ்டாக இருக்கிறதுக்காக நான் லைட்டாக வந்து சுகர் சிரப் போட்டு பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் க்ரீம் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் அண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம மேலே வந்து லேயர்ஸ் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனால் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்ல க்ரீம் வந்து நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் அண்ட் வந்து இந்த ஐஸ்கிரீம் கேக் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கம்மியாக பண்ணிங்கன்னா நார்மல் கேக் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி க்ரீம் வேணுன்றதை மட்டும் பார்த்துட்டு நிறையவோ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஒரு லேயர்லேயும் விப்பிங் க்ரீம் சுகர் சிரப் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃப்ளேவரில் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் இந்த மேலே டாப்பிங்ஸாக போட்டுக்கலாம். லைக் நட்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரூட்ஸ் சாப் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா சாக்லேட் டெக்கரேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ உங்கள் இன்னோவேட்டிவ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு ரவுண்ட் டேபிளில் வச்சு ஃபுல்லாக செட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நீங்கள் ரவுண்ட் டேபிள் வேணும், அப்படி இது வேணும், இது இருந்தால் தான் கேக் செய்ய முடியும்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் பார்பி டால் கேக் வந்து குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். அப்போ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு செய்யணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வேணால் செய்யலாம். அண்ட் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தின் லேயர் கோட்டிங் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் வந்து க்ரம் கோட்டிங் சொல்லுவாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, கேக்குக்கு மேலே ஒரு தின் லேயர் மட்டும் கொடுத்துட்டு எடுத்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம் ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு. ஸோ அந்த கேப்பில் நான் வந்து பைப்பிங் பேக் ரெடி பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன நாசில். அது வந்து விப்பிங் க்ரீம் போடுறதுக்காக பைப்பிங் பேக்குள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் அந்த விப்பிங் க்ரீம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம கேக்குக்கு ஆட் பண்ண கலர்ஸே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தனித்தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பைப்பிங் பேக்கில் இன்செர்ட் பண்ண போகிறேன். அண்ட் வந்து பிகினர்ஸ்க்குன்னு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைப்பிங் பேக்கில் போடும்போது இந்த மாதிரி கீழே ஏதாச்சும் கிளாஸ் வச்சுட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு கையிலலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி மெஸ்ஸப் ஆகாமல் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலையை முடிக்கிறதுக்கு. ஸோ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா க்ரீமையும் ஆட் பண்ணி இந்த கேக்கில் வந்து கோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஒரு 1/2 hour கழிச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. நான் இப்போ பைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் பேக்கரி ஐட்டம்ஸ் பண்ணுறதுல இல்லை. நானுமே இப்போ உங்களை மாதிரி பிகினர் தான். பட் எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சிம்பிள் டிசைன் தான் நான் இதில் போட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நாசில் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் நாசிலில் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ உங்களோட இன்னோவேட்டிவ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே நான் அதுதான் சொல்லிகிட்ருப்பேன். உங்களுக்கு என்ன இன்னோவேட்டிவ்னஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதோட டிசைனை. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே கேக் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து விப்பிங் க்ரீம் கிடைக்கல, நான் வந்து பட்டர் க்ரீமில் பண்ண போகிறேன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பட்டர் க்ரீம் ஐசிங் வீடியோ போட்டிருக்கோம். லைக் அந்த பார்பி டால் கேக்கில் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். ஸோ நடுவில் மெல்ட் ஆகுற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்டிக் ஆகும் கேக்லேயே. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்யும் போது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். ஸோ அதை பார்த்துட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி எல்லா கேக்கையும் வந்து கவர் பண்ணிட்டேன். அந்த குட்டி குட்டி கேப்ஸையும் வந்து ஃபில் பண்ணிட்டேன், குட்டி குட்டி அந்த ஸ்டார் நாசில் வச்சுட்டு. ஸோ கேக் பார்த்திங்கன்னா அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இதை நான் எடுத்து நைட் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நைட்டு செஞ்சோம், நெக்ஸ்ட் டே தான் வந்து நாங்கள் கேக் கட் பண்ணோம். ஸோ எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நீங்கள் இந்த வீடியோ என்னைக்கு பார்த்துட்ருக்கீங்களோ அதுக்கு முந்தின நாள் தான் இந்த கேக் செஞ்சது. ஸோ இன்றைக்கி மார்னிங், அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் அன்றைக்கி மார்னிங் வந்து கேக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு அவுட்புட். நான் கீழே வந்து அந்த கேக் போர்டை எடுத்து வச்சுட்டேன், கேக் அப்படியே எடுத்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேக் அப்படி தான் இருக்குது. நைட்டில் நான் என்ன அது வந்து லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரியோ இல்லை வந்து ஒடுகிற மாதிரியோ இருந்துச்சுன்னா அது காலையில் ஃப்ரீஸ் ஆனோடனே சூப்பராக செட் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இது ரெயின்போ தீம்டு கேக் இல்லையா, அதனால் என் தங்கச்சி வந்து அழகாக ஒரு ரெயின்போ எனக்கு வரைஞ்சி கொடுத்தா. அதை வந்து அழகாக மேலே வந்து டாப் பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து ஒரே டவுட்டாகவே இருந்துச்சு, லைக் இது யூனிகார்ன் மாதிரி இருக்கே, கலர் எல்லாமே லைட்டாக யூனிகார்ன் வந்து ஸ்டிக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் இந்த ரெயின்போ வந்து கேக் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி அழகாக டெக்கரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டாப்பரையே நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ எந்த கேக்காக இருந்தானே நம்ம செஞ்சு கொடுக்குற கேக்கு அவங்களுக்கு லவ்வோடு செஞ்சு கொடுத்தா அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் இந்த கேக்கில் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேக் வந்து கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சாஃப்டாக இருந்துச்சு, ஆக்சுவலி மாய்ஸ்டாக இருந்துச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து நான் கேக் செய்ய என்கிட்ட இருக்க இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமை விட இது பெட்டர் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண சூப்பராக உங்களுக்கு கேக் வரும். நல்லா ஸ்பஞ்சியாக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நான் யூனிகார்ன் டாப்பர் சொன்னலையா, இதுதான் அந்த யூனிகார்ன் டாப்பர். பட் இது ரொம்ப குட்டியாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஒத்த மனசாக வந்து அந்த ரெயின்போவே வச்சுட்டோம். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.